ஸோ காஸ்டிங் எப்படி ஐடியா கிடைச்சதாடா? என்ன சொன்னாங்க அண்ணா? ம். எனக்கு அனுப்பிச்சு விடுறீங்களா போட்டோ எடுத்து? ஆ. என்னலாம்டா என்னலாம்டா சொன்னாங்க? ம். ம். ஆ. ம். வெரி குட். சூப்பர். எப்படி ஃபைல் பண்ணுவாங்களாம் அண்ணா? ஜிஎஸ்டி நம்பர் சொன்னாங்களா? அண்ணா எவ்வளவு ப்ராஃபிட்ல பண்றாங்களாண்டா? அண்ணா என்ன ப்ராஃபிட்ல பண்றாங்களா? அண்ணா எவ்வளவு ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ல பண்றாங்களா? ஓகே 19,000 எவ்வளவு பர்சன்டேஜ் அப்போ? எவ்வளோ சேல் ஆகுது? 5% வருது. ஓகே. ஒரு மாசத்துக்கு. ஓகே ஓகே. ம். ஸோ அப்பனா வந்து 95% 100ன்னு வச்சா 5%னா 105%க்கு வந்து அவங்க செல்லிங் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஓகே. ஜிஎஸ்டி பத்தி என்னடா சொன்னாங்க? இன்வாய்ஸ் பத்தி என்ன சொன்னாங்க செல்லம்? கரெக்ட். இன்வாய்ஸ் ஈவே. ஆ. ஆமா இவே பில் கிடையாது. கரெக்ட். அதுலயும் ஒரு கிளாஸ் ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ணா டின் நம்பர் இருக்காமா? ஜிஎஸ்டி நம்பர் பாத்தீங்களா? அந்த சொல்லுங்க, நான் அதெல்லாம் என்னன்னு சொல்றேன். வெரி குட். வெரி குட். பாரு பாரு. சூப்பர். நீ சொல்லுடா சொல்லுமா. சொல்லி சொல்லாம அப்படியே. ஆ ஆ ஆ. ம். ம். ஆ. இல்ல இல்ல ஜேஜி கரெக்டா? பிடி. ஆ. பி பேரட். ஆ. 5. ஆ. 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 இதான் நம்பர். இங்க பாரு செல்லம்மா, அந்த 33ன்றது என்னன்னா ஸ்டேட் கோடு. ஸ்டேட் கோட்னா தமிழ்நாடு கோடோடது இருக்கும். அப்புறம் இந்த ஸ்ட்ரெச்ல இருந்து இந்த ஸ்ட்ரெச் இருக்குல்லடா, அதாவது கே வரைக்கும், ஜேல இருந்து கே வரைக்கும் அவங்களோட பேன் நம்பர்.
JGDPK5209K வரைக்கும் பேன் நம்பர். ஓகேவா செல்லம்மா? 1ன்றது வந்து என்டிடி நம்பர்ன்னு குடுத்துருப்பாங்கடா. அந்த பேன் ஹோல்டர் உங்க அண்ணாக்கு அந்த தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு என்டிடி நம்பர்ன்னு ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அதான் அந்த 1. ஓகேவா? இசட்ன்றது பை டிஃபால்ட் எல்லா ஜிஎஸ்டி நம்பர்லும் லாஸ்ட்ல இருந்து முன்னாடி ஆல்பபெட் வந்து பை டிஃபால்ட்டா இசட் தான் இருக்கும். ஓகேவா? 5ன்றது வந்து ஒரே நிமிஷம். செக் சம் டிஜிட்னா செக் கோடுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க செல்லம்மா. செக் கோடு ஒண்ணு இருக்கும். அது எப்படின்னா அந்த ஒரு மேனுவல் மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷம். இது ரெண்டும் ஸ்டேட் கோடு. இதுலேருந்து இது வரைக்கும் பான் நம்பர். அப்புறம் இது பை டிஃபால்ட் இசட். ஓகே. 1ன்றது வந்து என்டிடி நம்பர். என்டிடி நம்பர் சொல்லுவாங்க செல்லம். செக் கோடுன்னு ஒண்ணு சொல்லுவாங்கடா. அதாவது அது ஒரு மேனுவல் மாதிரி இருக்கும். ஏன்றது வந்து செக் சம் டிஜிட்னு சொல்லுவாங்க. அது ஜிஎஸ்டி மேனுவல்ல இருக்கும். அது அண்ணாவோட பேன் நம்பர் இதுவான்னு பாருங்க. அப்புறம் கேட்டு பாருங்க. அண்ணாக்கு பேன் நம்பர் JGDPKவா அண்ணா அப்படின்னு கேட்டு பாருங்க. ஆ ஆ அதுல பாருங்க. அப்படியா? அப்ப அண்ணாவோட பேன் நம்பரா இருக்காது. வேற யாராவது இன்வால்வ் ஆயிருக்காங்களா அண்ணா கூட? அண்ணா மட்டும் தான் கோரா பண்றாரா அந்த பிசினஸ் இல்ல பார்ட்னர்ஷிப்பா? ஜிஎஸ்டி ஒரு நிமிஷம். இன்வாய்ஸ் அமுச்சு விடுங்க எனக்கு, நான் பாக்குறேன். பர்மனன்ட் பேன் நம்பர் தாண்டா சொல்லுமா அது கம்ப்ளீட்டா? இதோ போட்டிருக்காங்களே பேன் நம்பர். நானும் தான் படிச்சிருக்கேன் நம்ம புக்ல. காமிங்க அமுச்சு ஃபர்ஸ்ட். ஆ ஆ சிவானி ஒரே நிமிஷம் சிவானி. 1 மினிட் மட்டும் சிவானி. சிவானி வந்துட்டேன்டா. அமுச்சிருக்கீங்களா இன்வாய்ஸ்? ஸோ கேஷ் புக் அப்படின்றது வந்து என்னன்னா கண்டைன்ஸ் டூ திங்ஸ் கண்ணா. ஒன்று வந்து ரெசீட்ஸ், இன்னொன்று வந்து பேமெண்ட்ஸ். ஓகே. வாட் இஸ் ரிசீவ்டு, வாட் இஸ் பெய்டு. ஸோ வாட் இஸ் ரிசீவ்ட், வாட் இஸ் அண்ட் பெய்டுன்னு வரும்போது எனி இன்கம் தட் இஸ் generated into the business is called as receipt. Any expense which is incurred and goes out of the business is called as expense. So cash book ஓட ஃபார்மேட்டே இப்படி தான் இருக்கும். இதுதான் கேஷ் புக்னா. இது வந்து ரெசீட் சைடு, இது பேமெண்ட் சைடு. வாட் எவர் கம்மிங் இன் வந்து இங்க வரும், கோயிங் அவுட் ஆஃப் த பிசினஸ் வந்து இந்த பக்கம் வரும். இந்த கேஷ் புக்கோட ஃபார்மேட். கேஷ் புக்ல வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் கேஷ் புக். ரெகுலர் கேஷ் புக், சிங்கிள் காலம் கேஷ் புக்,
அதுக்கப்புறம் வந்து டபுள் காலம் கேஷ் புக், ட்ரிபிள் காலம் கேஷ் புக் அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ மல்டிபிள் காலம் கேஷ் புக் அந்த மாதிரி இருக்கு. சிங்கிள் கேஷ் புக்னா வந்து நார்மலா டேட்டு பர்டிகுலர்ஸ் கேஷ் வச்சிருப்போம். டபுள் காலம்னா கேஷ் பேங்க் ரெண்டுமே இருக்கும். ட்ரிபிள் காலம்னா கேஷ் பேங்க் டிஸ்கவுண்ட் 3 இருக்கும். ஓகேவா? மல்டிபிளர் காலம்ன்றது இப்போ வந்து ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்ல ரெகுலரா சில டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துட்டே இருக்கு. அந்த ஹெட்ஸ் மூலமா எனக்கு கேஷ் உள்ள வந்துட்டே இருக்குன்னா அதுக்கு பேரு மல்டி காலம்னா கேஷ் புக்னு சொல்லுவாங்க. ஓகே. பெட்டி கேஷ் புக்ன்றது குட்டி குட்டி ஐட்டம்ஸ்ரா. நான் ஒரு பேப்பர் வாங்கியிருக்கேன், ஒரு சமோசா வாங்கியிருக்கேன், காஃபி வாங்கியிருக்கேன் எம்ப்ளாயீஸ்க்கு, அப்புறம் வந்து பிரிண்டருக்கு வந்து பேப்பர் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி குட்டி 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 விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அந்த பெட்டி எக்ஸ்பென்சஸ்லாம் ரெக்கார்ட் பண்றது தான் இம்ப்ரெஸ்ட் கேஷ் ஆர் இம்ப்ரெஸ்ட் ஃப்ளோட் ஆர் பெட்டி கேஷ் புக்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ட்ரிபிள் காலம் கேஷ் புக்ல வந்து ப்ரிப்பேர் பண்றதுன்றது பார்த்தா எப்படின்னா, இதுக்கு வந்து ஜேர்னல் வந்து தரவா இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 1 2 பாத்தீங்கன்னா ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் 20,000 ரா. ஸோ டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் வந்து 20,000. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பேங்க்ல வந்து 26,000 சொல்றாங்க. அதனால 26,000 இங்க. பர்ச்சேசஸ் ஆஃப் பிரிண்டர் இன் கேஷ் என்னன்னா இதுக்கு ஜர்னல் என்ட்ரி. பர்ச்சேஸ் ஆஃப் பிரிண்டர் இன் கேஷ்ல கேஷ் உள்ள வருதா வெளில போடுதா? அப்போ அது பேமெண்ட் சைடா. ஸோ பை பிரிண்டர் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் பிரிண்டர்னு கூட போடலாம் 12,000 கேஷ் காலத்துல. ஓகே. இதுவே பை செக்னு போனானா அதே பேங்க் காலத்துல வரும். சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ்னா கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல். சோல்டு கூட்ஸ் வரும்போது கேஷ் உள்ள வரான்ல, அப்ப 34,000ன்றது வந்து டு சேல்ஸ் 34,000 கேஷ் காலம். ரிசீவ்டு ஃப்ரம் ஹிருதய் ஆன் அக்கௌண்ட் 32,000. ஹிருதய் கிட்ட இருந்து அமௌண்ட் வருதான் 32,000. அப்போ டு ஹிருதய் 32,000. ஓகே. புரியுதா 4 டிரான்சாக்ஷன்? குட். A laptop purchased for the personal use of the proprietor by check. செக் மூலமா லேப்டாப் இது பண்றாங்க. அப்போ பர்சனல் யூஸ்னால என்ன டிராயிங்ஸ், செக்னால பேங்க் காலம். அப்ப பை டிராயிங்ஸ் பேங்க் காலத்துல 22,000. பை டிராயிங்ஸ் பேங்க் காலத்துல 22,000. ஓகே. அமௌண்ட் டெபாசிட்டட் இன்டு பேங்க். பேங்க்குள்ள போட்டிருக்கேன்டா, பேங்க்குள்ள போட்டிருக்கேன் 31,000. அப்போ பேங்க்குக்கு அது ரெசீட், கேஷ் புக்குக்கு அது பேமெண்ட். நல்லா பாத்துக்கோங்க. எவ்வளவு அமௌண்ட் இது? 31,000. இப்ப பாத்தீங்கன்னா பை பேங்க்குக்கு 31,000 இன்புட்ரா, அவுட்புட் வந்து டூ கேஷ் 31,000. புரியுதா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கான்ட்ரா என்ட்ரிஸ்னு சொல்லுவாங்க. when cash and bank transactions are involved, that is called as contra entries. Okay. Next, Mr. Sen settled his account. Thanks ma. Mr. Sen settled his account against a gross claim of 20. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த செட்டில்டு செட்டில்மெண்ட் அப்படின்னாலே உங்களுக்கு டக்குனா மைண்ட் வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு தான் போகணும். இப்ப பாருடா, 24,500 மிஸ்டர் ஜென் செட்டில்டு. யாரோட புக்ஸ் இது? ரத்தன்லாலுக்கு ஜென் வந்து செட்டில் பண்றாரு. 24,500 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல 24,000 ரூபாய் தான் கொடுக்குறாரு. அப்பனா நம்ம எவ்வளவு கொடுத்துருக்கோம் டிஸ்கவுண்ட்? 500 ரூபாய் கொடுத்துருக்கோம். கரெக்டா? அப்ப நம்ம வந்து நம்மளுக்கு வந்து அது இன்கம். சோ டூ ஜென் 24,000 ரூபாய் இன்கம் ரெசீட், 500 ரூபாய் டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் காலத்துல. புரியுதா?
ஆஃபீஸ் ரெண்ட் பெய்ட் பை செக். இது நீங்க விஷுவல நீங்க சொல்லுங்க சிவானி. ஆஃபீஸ் ரெண்ட் பெய்ட் பை செக் என்ன ஜர்னல் என்ட்ரி? ஆப்போசிட்டா சொல்றீங்க. ரெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு பேங்க் அக்கவுண்ட். ஆஃபீஸ் ரெண்ட் பெய்ட். இல்ல, பேங்க்ல இருந்து வெளியில போறது. ஆஃபீஸ் ரெண்ட் யாருக்கோ பே பண்றேன். என்னோட பிசினஸ் செக் வச்சு எழுதி குடுக்குறேன். அப்ப பேங்க்ல இருந்து தானே பைசா போகுது. பெய்டு பை செக்னா என்ன? என்னோட செக்க நான் போட்டு எழுதி குடுக்குறேன். ஆஃபீஸ் ரெண்ட்டுக்குன்ட்டு அந்த லேண்ட்லார்டுக்கு எழுதி குடுக்குறேன் 2000 ரூபாய். அப்ப என்னோட அக்கவுண்ட்ல இருந்து வெளில போறது. இட்ஸ் a payment. So debit all expenses office rent, credit what goes out, from where it goes out, bank. So office rent அப்பனா buy office rent bank காலத்துல buy office rent bank காலத்துல 2000. புரியுதா? கேஷ் withdrawn from bank for personal use 3004. பேங்க்ல இருந்து withdraw பண்றாங்க பர்சனல் யூஸ்க்காக. பேங்க்ல இருந்து வெளியில போறது. So it's a payment. ஓகே, 3400. இங்க பாத்தீங்கன்னா பை டிராயிங்ஸ் பேங்க் காலத்துல 3400. இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப எப்படி கேக்குறது? ஆ, receive from Mr. Ratul against his account of rupees 23,000. இது சொல்லுங்க கண்ணா. settled his account அதெல்லாம் வந்ததுன்னா என்ன வரும்? இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன மீனிங் சொல்லுங்க பார்க்கலாம். against his account of rupees 23,000 receiving from Ratul against his account. ஆனா 22,800 தான் செட்டில்மெண்ட் ஆயிருக்கு. ரத்துல் கிட்ட இருந்து 22,800 தான் செட்டில்மெண்ட் ஆயிருக்கு. ஆனா ரத்துல் நம்மளுக்கு கொடுக்க வேண்டியது 23,000 ரூபாய். அப்ப 200 ரூபாய் என்ன? யார் யாருக்கு கொடுத்துருக்கா? நம்ம ரத்தன்லால் வந்து ரத்துலுக்கு 200 ரூபாய் வேண்டாப்பா, 22,500. அப்ப இது பேமெண்ட் சைடு வருமா ரசீட் சைடு வருமா? ரிசீவ்டுன்னு வந்திருக்கேன், எப்படி பேமெண்ட் சைடு? கரெக்டா நல்லா அப்சர்வ் பண்ணி சொல்லுங்க சிவானி. ஓகே, இதெல்லாம் கேட்க சான்சஸ் இருக்கு. பேசிக்ஸ் பேசிக்ஸ் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ல ரொம்ப பேசிக்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஜர்னல் என்ட்ரிஸ் கரெக்டா போடுறீங்களா? லெட்ஜர்ஸ் எப்படி புரிஞ்சுட்டு இருக்கீங்க? ட்ரையல் பேலன்ஸ் உங்களால கரெக்டா போட முடியுதா? 11th 12th சிலபஸ் தான் உங்களுக்கு மேஜரா ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல. அதை தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த வாட்டி கூட அப்படிதான். பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் புக்குக்கும் பர்ச்சேஸ் புக்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. தே வில் டெஸ்ட் யுவர் பேசிக்ஸ். ஏன்னா பேசிக்ஸே ப்ராப்ளமா இருந்ததுன்னா ஃபைனல்ல கொஞ்சம் கஷ்டமாகும்னு சொல்லிட்டு தே வில் டெஸ்ட் யுவர் பேசிக்ஸ். ரெசீட் ஃப்ரம் ரத்துல்னா ரெசீட் சைடில் 22,500 22,800 200 டிஸ்கவுண்ட். புரியுதா? இது ட்ரை பண்ணுங்க கண்ணா. கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஆன் கிரெடிட் ஃப்ரம் ஸ்னேஹா. என்ன ஜர்னல் என்ட்ரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு? சூப்பர். அப்ப இது கேஷ் புக்ல வருமா? எப்படி வரும்? கிரெடிட் எப்படிடா வரும்? கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் கேஷ் புக்ல வரவே வராது. ஒன்லி கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் தான் வரும். சரியா? salary paid to employees 12,000. இது கேஷ் புக்ல எப்படி வரும்? வெரி குட். ஸோ பை salary 12,000 கேஷ். ஓகேவா? ஒரே ஒரு விஷயம் தம் ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க சிவா. நீங்க கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் இந்த டிரான்சாக்ஷன்னால கேஷ் உள்ள வந்திருக்கா வெளில போயிருக்கா? உள்ள வந்திருக்குன்னா ரெசீட் சைட், வெளில போயிருக்குன்னா பேமெண்ட் சைட். அவ்வளவுதான். ரொம்ப கஷ்டப்பட்டுக்க வேணாம் நீங்க. இப்ப சொல்லுங்க. செக்ஸ் ரிசீவ் ஃப்ரம் சந்தீப் அண்ட் கெப்ட் இன் கேஷ் பாக்ஸ் 12,800. இது எந்த இது? வெரி குட். ஸோ சந்தீப் 12,800. புரியுதா? குட்.
இது சொல்லுங்க பார்க்கலாம். செக் ஆஃப் சந்தீப் டெபாசிட் பேங்க் அக்கவுண்ட். இந்த 12,800 இப்ப திருப்பி பேங்க்குக்கு போடுது இது. அப்ப என்ன ஆகுறது? அப்ப என்ன ஆகும்? இதோ கரெக்ட். அதாவது பை சந்தீப் அக்கவுண்ட் 12,800. ஓகே. அப்புறம் பேங்க் சார்ஜஸ் ஷோன் இன் த பேங்க் ஸ்டேட்மெண்ட் 300. பேங்க் சார்ஜஸ்னால எக்ஸ்பென்ஸ் தானே இல்லையா? ஸோ பை பேங்க் சார்ஜஸ் பேங்க்ல 300. Interest received from the savings account of the bank 200. Received. Very good. 200. Bankla 200. Next, check for Sandeep was returned dishonored by the bank. 12,800 dishonor ஆயிடுதுன்னு சொல்றாங்க. ஆ இப்படி நீ ரவுண்டா கட் பண்ணு. ஆ செக் ஆஃப் ஒரு நிமிஷம் சாரி சொல்லுமா. செக் ஆஃப் சந்தீப் வாஸ் ரிட்டன் டிஸ்ஆனர்ட் பை தி பேங்க் அக்கவுண்ட் வந்து 12,800. சி அது வந்து பேங்க் டிரான்சாக்ஷன் தான். நம்ம இங்க பேங்க் தான் எல்லாமே இல்ல. இங்க வந்து இம்பாக்ட் வர்றது dishonored by the bank. செல்லம் இந்த 25th 28th கம்பைன் பண்ணிருக்காங்க செல்லமா இங்க. அதான் இது பை சந்தீப் 12,800 டிஸ்ஹானர் ஆஃப் செக்னு போட்டிருக்காங்க. செக் உள்ள வந்திருக்கு ஆனா பேங்க்ல வந்து டிஸ்ஹானர் ஆயிருக்கு. ஸோ ஆக மொத்தம் நெட் இம்பாக்ட் வந்து 0. ஓகே. நெக்ஸ்ட் அமௌண்ட் பே டு ஸ்னேஹா அண்ட் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் ஹர் கிளைம். இது சொல்லி செல்லமா. இப்போ இந்த மாதிரினா ஸ்னேகாவோட வெரி குட். எவ்வளவு ரூபாடா? டிஸ்கவுண்ட் 23,700. யோசிங்க. எவ்வளோ அமௌண்ட் டிஸ்கவுண்ட்ல வரும்? எவ்வளோ அமௌண்ட் டிஸ்கவுண்ட்ல வரும்? ஸ்னேகாக்கு முன்னாடி என்ன டிரான்சாக்ஷன்? 24,000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்களா? அப்ப எவ்வளோ டிஸ்கவுண்ட்? வெரி குட் செல்லம். 300 300 டிஸ்கவுண்ட். இப்போ பேமெண்ட் சைடுல நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த 300 ருபீஸ் டிஸ்கவுண்ட்டை காமிச்சிட்டு 23,700 இங்க போட்டுருவோம். புரியுதா? இப்போ இது எல்லா விஷயம் பண்ணதுக்கு அப்புறம் பேலன்ஸ் கேரி டவுன் பண்ணுவோம்டா. பண்ணி ஆன்சர் இதுதான் வந்து கேஷ் புக்கோட ஆன்சர். புரியுதா? சூப்பர் செல்லம். செல்லமா பெட்டி கேஷ் புக் ஒன்றா பண்ண முடியுமான்னு பாரு. கோத்ரு பண்ணு. சும்மா கோத்ரு பண்ணு.
செல்லமா நான் கொஞ்சம் இதுவா இருக்குடா எனக்கு. கிராம்பு மட்டும் வாயில வச்சுட்டு இருக்கேன் சரியா? நான் கொஞ்சம் சவக்கிறேன். சாரி. அப்படின்னு சொல்லிட்டேன். போட்டுருவியாடா செல்லமா? ஆ. ம். ஆமா. அதாவது அசுதோஷ் வந்து கொல்கட்டா அந்த ஆளுக்கு யார் அக்கௌண்டன்ட் கிட்ட 20,000 ரூபாய் கொடுத்து வச்சிருக்காரு. இந்த செலவுக்குலாம் பைசா வச்சுக்கோ அட்வான்ஸான்ற. அதுல இருந்தே இவங்க இந்த செலவெல்லாம் பண்றாங்க. பைசா கொடுத்து வச்சிருவாங்களடா. இப்ப அண்ணா கிட்டே கேட்டு பாருங்களேன். இந்தப்பா டீ செலவுக்குலாம் வச்சுக்கோ, இந்த மாசத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்து வச்சிருவாங்க. ம் கரெக்ட். அதுக்கு தான் பிரேக்கப் பஸ் இதெல்லாம் பண்ணி இது இப்ப 20,000 ரூபாய் கொடுத்து வச்சிருக்கானா, இதுல எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குல்ல. இப்ப இந்த 20,000 ரூபாயில 10,200 ரூபாய் எக்ஸ்பென்ஸ் பண்ணா அப்போ 9,800 அந்த பெட்டி அவங்க கொடுத்திருக்கிற 20,000 ரூபாயில மிச்சம் பிடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ம். பிஆர்எஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அர்த்தம்? பேங்க்ல வந்துட்டு யோசிங்க யோசிங்க. உங்களுக்கு 11th புக் காமிக்கிறேன்டா, ஒரு நிமிஷம் இரு. 11th புக் பக்கத்துல உங்களால ரீகலெக்ட் பண்ண முடியுமா? பிஆர்எஸ் 11th படிச்சீங்களா செல்லம் பிஆர்எஸ்? இல்ல 11th பிஆர்எஸ் படிச்சீங்களா? இல்ல 11th பிஆர்எஸ் படிச்சீங்களா? படிக்கலையா? 11th பிஆர்எஸ் இருக்கு உங்களுக்கு. ஏன்டா? ஏன் 11th எதுவுமே படிக்கல? ஹலோ சிவானி, கேக்குறதாடா? சிவானி